திருக்குறள் நீதிக்கதைகள். குறள் எண் 294. அறத்துப்பால் ஒழுக்கம், அரசியல், பொருளாதாரம், காதல் ஆகியவற்றில் வாழ்வதற்கான வழிகாட்டியாக உள்ளது. உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்துளெல்லாம் உளன். ஒரு தவறு 40 ஆண்டுகள் பிரிவுக்கு காரணமாக அமைந்தது. முன்னொரு காலத்தில் நீலகண்டர் என்ற குயவனும் அவன் மனைவியும் ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்து வந்தனர். என்னை தொடாதீர்கள், இது சிவபெருமானின் மீது ஆணை. ஒரு சபதம். வாழ்க்கையே மாறியது. சிற்றின்பத்தால் வந்த வினை சிவபெருமானின் மீது மனைவியிட்ட ஆணையால் பெண் என்ற நினைப்பையே துறக்கச் சபதம் எடுத்தார் நீலகண்டர். காலம் கடக்கிறது. இருவருக்கும் தலைமுடி நரைக்கிறது. ஒரே வீட்டில் வாழ்ந்தும் ஒருவரை ஒருவர் தொடவில்லை. முதுமை வந்தும் அந்த வாக்கு மீறவில்லை. தர்மம் எப்போதும் தவறவில்லை. ஐயா, நன்றி. சிவபெருமான் திருவிளையாடல். சோதனை தொடங்கியது. அடியார் வேடத்தில் நீலகண்டரை அணுகினார். நீலகண்டரை சோதிக்க வந்தான் இறைவன். இந்த ஓட்ட பத்திரமாக காப்பாற்று. பத்திரமாக வைத்த திருவோடு மாயமாக மறைந்தது. சிவ சிவா, இது என்ன சோதனை? அடியார் வந்து கேட்டால் நான் என்ன செய்வேன்? ஐயனே, ஓடு காணவில்லை, நான் என்ன செய்வேன்? நான் கொடுத்த அதே ஓடு வேண்டும். இப்போ நீலகண்டரின் நேர்மை கேள்விக்குறியாகியது. உங்கள் ஓட்டை நான் கவரவில்லை என்பது அந்த எம்பெருமானுக்கே வெளிச்சம். ஆனால் என் நேர்மையை நிரூபிக்க எத்தகைய சத்தியம் வேண்டுமானாலும் செய்வேன். நான் கொடுத்த அதே ஓடு வேண்டும். இல்லையேல் உன் மனைவியின் கையை பிடித்து சத்தியம் செய். கையை தொட்டால் வாக்கு மீறப்படும், தொடாவிட்டால் பழி சேரும். அவன் ஒரு வழி கண்டான். மூங்கில் குச்சியை பிடித்து தொடாமல் இருவரும் குளத்தில் இறங்கினர். அடுத்த நொடி இளமை திரும்பியது. வாக்கை காப்பாற்றியவன் இறைவனை வென்றான். நீலகண்டா, வாக்கை காப்பாற்றிய உன் பக்தி உலகையே வென்றது. இனி உன் துணைவியுடன் எங்கள் அருளில் பேரின்பமாக வாழ்வாய். அவர்களுக்கு முக்தி கிடைத்தது. அவர் ஆனார் நாயன்மார்களில் ஒருவன். உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்துளெல்லாம் உளன். பொருள் வாய்மையை காப்பவன் உலகின் உள்ளங்களில் என்றும் வாழ்வான்.